இப்படி இருந்தா இந்த வீட்டுல நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. ஐயோ, எனக்கு இப்ப தொல்லைக்கே வெடிச்சிரும் போல வருது. தயனா, இனியும் இந்த பிரச்சனையை சாதாரணமா விட்டோம் அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாத உட்கார வேண்டிதான். இப்பவே அந்த கிழவி வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது பத்தியா? இல்ல இல்ல, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டாம சும்மா விட்டுட்டோம், ஆண்டியா தெருவுல பிச்சை தான் எடுத்துக்கிட்டு நிக்கணும். இவருக்கு ஃபோன் பண்ணி எப்ப வர சொன்னேன், இன்னும் ஆளை காணோம். இப்படி எல்லா விஷயத்திலையும் என்னை அலட்சியப்படுத்தியதான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டான் பாவி. வரட்டும், இன்னைக்கு வந்ததுக்கு பிறகுதான் இருக்கு. ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சுக்காம விடவே கூடாது. ஏய் டயனா, எதுக்கு நீ சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருந்த? என்ன வேணும்? என்னடி பேசணும்? என்னவோ முக்கியமான விஷயம், தலைப்பற விஷயம்னு சொன்னீங்க. என்ன பேசணும் சொல்லு. வயல்ல ஆளுங்க நடுவு நட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கணும். சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லு. அப்படியா? வயல்ல ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? போ போ போ, முதல்ல அதை எடுத்துட்டு போய் கொடு. ஏன்னா உன் அண்ணனுக்கு எடுப்பு துடுப்பு வேலையும் எடுபடி வேலையும் செய்யறதுக்காக தானே நீ இந்த வீட்டுல இருக்க. வேற என்ன உனக்கு இங்க இருக்கு மரியாதை? இந்த அரைஞ்சு பல்ல அடிச்சுலாம் பாத்துக்க. என்ன பேச்சு பேசுற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கு விளக்கம் கேட்டு சொல்றியா? ஐயோ, ஏதாவது ஒரு ஏழரை இழுக்கிறதே தான் உனக்கு வேலைமா? என்னடி, என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? இப்ப என்ன உனக்கு? ஆமா, நல்லா மாடு மாதிரி இந்த வீட்டுக்கு உழைச்சி கொட்டுறியே, உனக்குன்னு என்ன பங்கு வச்சிருக்காவ சொல்லு. உனக்குன்னு என்ன இந்த வீட்டுல பங்கு இருக்கு? அதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் அண்ணனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு போலாம். என்ன பங்கு வச்சிருக்காங்கன்னா? நீ கேக்குற துணியா எனக்கு புரியலையே. எதை கேக்குற? எதை பத்தி வாங்கிட்ட சொல்லணும்? எதை பத்தியா? எதை பத்தினா, உன் வீட்டுல உனக்குன்னு என்ன சொத்து கொடுப்பாங்க? உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் பங்கு 3ஆ பிரிப்பாங்களா இல்ல 2ஆ பிரிப்பாங்களா? ஏய், என் அம்மா செத்ததுக்கு அப்புறம் இல்ல, எப்பவுமே என் வீட்டுல பங்குன்னு பிரிக்க நான் விட மாட்டேன். எதுக்கு பங்கு பிரிக்கணும்? ஏன் பிரிக்கணும்? என் அண்ணன் எங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு என்னையும் என் அக்காவையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி என் அக்காவை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு ஒரு நல்ல படிப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால இந்த வீட்டுல சொத்து பிரிக்கிறது, அப்புறம் உங்க பொருள் எங்க பொருள்னு என் மைனிக்கிட்ட சண்டை போடுறது, உங்க சொந்தம் எங்க சொந்தம்னு என் அம்மா கிட்ட குத்தி காமிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு நல்லது கிடையாது. இங்க பார், நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பாங்கிற உறவை விட காசு பணம் நகை இருந்தாதான் யாரா இருந்தாலும் மதிப்பாக. உன் மேல ஆசை வச்சு உன்னை காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. நான் உன்னை காதலிக்கிறதுக்கு காரணமே உன் வீட்டுல இடம் படம்லாம் நிறைய இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான். நீ காதல்னு சொல்லி என்னை ஏமாத்துற வரைக்கும் நீ இப்படி ஒரு கேவலமான ஜென்மமா இருப்பான்னு எனக்கு தெரியலடி. ஆனா உன் கழுத்துல அந்த 3 முடிச்ச போட்ட அன்னைக்கு நைட்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணனே. ஏண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்கேன், அதை பார்த்தாவது நீ கொஞ்சமாவது தெரிஞ்சிருது இல்லையா? எப்பதாண்டி உன் புத்தி மாறும்? காசு பணம்னு எதுக்கு நீயும் உன் அம்மாவை அலையிறீங்க? இதெல்லாம் பேச சொல்லி உன் அம்மா தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசுற சொல்லு. நான் தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் அம்மாவுக்குலாம் உன் வீட்டு காசெல்லாம் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசையும் கிடையாது. அப்போ இத்தனை நாளா நான் வெளியூர்ல இருந்து சம்பாரிச்சு கொடுத்த பணத்தெல்லாம் மேடம் எங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் எடுத்து காமிங்களே. பதில் சொல்லுமா, பதில் சொல்லு. இங்க பார், குடும்பம்னா செலவு ஆகத்தான் செய்யும். அதனால நீ சம்பாரிச்சு கொடுத்ததுக்கெல்லாம் நான் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. இப்படியே நீ அடிமை மாதிரி இந்த வீட்டுல எல்லாருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருந்தா உனக்குன்னு எப்பதான் மரியாதை கொடுப்பாங்க? கொஞ்சமாவது என் பேச்சை கேளு. என் புருஷ மரியாதையே கெத்தா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லு. எத்தனை நாளைக்கு தான் அண்ணன் நம்பி அண்ணியை நம்பி வாழ்ந்துகிட்டு இருப்பேன்? நான் என்ன ஏன் சந்தோஷத்துக்காக கேட்கறேன்? ஊர்ல 4 பேர் உன்னைய மதிக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கறேன். இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு வேணா பிரச்சனை நடக்கட்டும், என்னால ஏன் அண்ணகிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு என் வாயை திறந்து நான் இப்ப இல்ல என்னைக்குமே கேட்க மாட்டேன். நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு போனாலும் சரி என் அண்ணனா பார்த்து எனக்கு செஞ்சாதான் உண்டு. இப்படியே கேட்காமலே நல்லா இரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஓசி சோறு சாப்பிட்றேன்னு உன்னையே வீட்டு விட்டு வெளியே துரத்துவாங்க. அப்ப தெரியும் உன் அண்ணனோட ரூபமோ உன் மைனியோட ரூபமோ. துரத்த முடியே. ஒரு வாய் சோறா இருந்தாலும் என் மைனி போட்டு ஆளாக்கி வளர்த்த உடம்பு, அவங்களுக்கு துரத்த முழு உரிமையும் உண்டு. ஏய், இதெல்லாம் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்து உன் வீட்டுல செஞ்சாங்கன்னா நீ எக்கேடி கெட்டுப்போ. உனக்கு என்ன ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஆனா இப்ப நான் ஒருத்தி இருக்கேன், அதை நீ மறந்துட்டியா? இங்க பாரு, உன் அக்காக்காரி வேற வந்து எனக்கு அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்னு நினைக்கிறா. அவங்களாம் முந்திக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு வேண்டியது எதுவோ அதை கேட்டு சரியா பிரிச்சு வாங்கிக்கோ. அப்படி இல்லனா என்னை உயிரோட பார்க்க முடியாது. சொத்து இருந்தாதான் அப்ப என் கூட குடும்பம் நடத்துவியா? சொத்து பத்தெல்லாம் இருந்தாதான் சொந்தக்காரனும் மதிப்பான். அப்படி எல்லாம் தான் நீ இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டனா உன் ஆசையெல்லாம் இன்னையோட அழிச்சிடு. இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு நினைச்சா இப்பவே கிளம்பி ஓடு. நான் இப்படித்தான் இருப்பேன். எதுக்காகவும் யாருக்காகவும் என்னை நான் மாத்திக்க மாட்டேன். உன்னை விட எனக்கு என் அண்ணன் என் அம்மா என் மைனி தான் முக்கியம். அவங்களுக்கு பறவை வந்து அவங்களா பார்த்து வச்சவதான் நீ, புரியுதா? சொத்து வேணுமாம, சொத்து. இவ போன்ல செல்லம்னு கூப்பிடுறதே நினைச்சேன். இவ்வளவுதானே உன் முடிவு? தெளிவா இருக்கல உன் முடிவுல? இனி நான் யாருன்னு காமிக்கிறேன்.
நினைச்சதை முடிக்காம விட மாட்டான் இந்த டயானா. இங்க பாரு மறி குழந்தை, தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஏன் இப்படி அழுதுகிட்டு நிக்கிற? எதுவா இருந்தாலும் உன்னைய தாண்டி தான் நடக்கும், சரியா? குடும்பத்து பொறுப்பை முழுசா நீ எடுத்து நடத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு? பசங்க 2 பேரும் சம்பாதிக்கிற காசை உன் கையில வாங்கி நீ செலவை பார்த்திருந்தா இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? அவியலுக்குன்னு ஒரு குடும்பம் ஆன பிறகு அதை எப்படி நான் கேட்டு வாங்க முடியும்? இந்த இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா கேட்டு வாங்கித்தான் அவனும். மூத்தமையா 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்கான். அவனுக்கு நாளை பண்ண எதுவும் செலவு சிட்டுனா, இந்தாடா நீ கொடுத்த காசுல இம்புட்டு சேர்த்து வச்சிருக்க, உன் பிள்ளைகளுக்கு இவ்வளவு செலவு பண்ணுன்னு உன் கையிலேருந்து எடுத்து கொடுத்தா அது எப்படி ஒரு மரியாதை? ஆனா கண்ணு கட்ட பிறகு நீ சூரிய நமஸ்காரம் பண்ணி இனி ஒன்றும் ஆகாது. இனிமேலாட்டு புத்தியா பொழைச்சிக்க, சரியா? இந்தா என் 2 மைனோலும் பாதி சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்குறனவன். மீதி பாதியை ஏதோ செலவுக்குன்னு அவங்ககிட்ட நான் கொடுத்து வச்சிருக்கேன். மருமக கையில குடும்பத்தை ஒப்படைச்சு விட்டா அப்புறம் நம்ம தான் மானத்தை பார்த்துக்கிட்டு ஐயா போச்சு அம்மா போச்சுன்னு தலையில மண்ணள்ளி போட்டுக்கணும். இங்க பாரு, இது அழுதுகிட்டு இருக்க வேண்டிய நேரம் கிடையாது, முடிவு எடுக்க வேண்டிய நேரம். முடிவு உன் கையில தான் இருக்கு. இனி உன் மைனோல கொஞ்சமாச்சும் உன் பக்கத்துல வச்சுக்க. ஆனா உன் பேச்சை கேட்கற மாதிரி செய்யி, அப்பதான் எல்லாம் சரியா வரும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், உன் மைனோ 2 பேரும் உன்னைய பாக்குறானுங்கிறதுக்காக பொம்பளை பிள்ளைய விட்டுடாத. நாளைக்கு உனக்கு ஒண்ணுன்னா மருமவை பார்க்க மாட்டா, மவ தான் வந்து பார்க்கணும். அதை நல்லா பிடிச்சிக்க. இப்ப என்ன தங்க இடத்துக்கு பத்திரத்தை தானே கேக்குற? குடு. யார்கிட்ட கொடுக்குற? உன் மவகிட்ட தானே கொடுக்குற. நாளைக்கு உனக்கு வேணும்னா திரும்பி வாங்கிக்க போற. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேம்மா. இந்த காசு பணத்தை கொண்டு நம்ம பேங்க்ல போட்டு வைக்கிறதும் நம்ம பெத்த பிள்ளைகிட்ட கொடுத்து வைக்கிறதும் ஒண்ணுதான். பிறந்த வீட்டுக்கு எது நல்லது எது கெட்டது எது எப்ப செய்யணும்னு அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால நீனு உன் மவகிட்ட கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். ஏதோ எனக்கு ஒரு பொட்டை பிள்ளை இல்லை, அதனால எல்லாத்தையும் நான் எடுத்து பார்க்கறேன் சேர்க்குறேன். ஆனா உனக்கு தான் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதா? வாயை திறக்காம உட்காந்துருக்கேன். சரி, ஏதோ என்ன நடக்குதோ நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இங்க உன் வீட்டிலே தங்கிக்கிறேன். எனக்கு இப்போ அங்கே போய் யார் முகத்தையும் பார்க்க பிடிக்கல. ஒரு நாளைக்கு என்ன இங்கேயே இரு, யாரும் உன்னைய வேணாங்கிற? நான் உன்னைய போனேன் சொல்றேன். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடு கொண்டு வரேன் இரு. இவ வீட்டில் யாரை இழுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து உக்காந்துருக்கா. ஐயா, இவளுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது? நம்ம வேற எத்தனை நாளாக இருந்தாலும் இங்கேயே தங்கன்னு சொல்லிட்டோம். ஏண்டி இவ்வளவு வந்ததுல இருந்து ஒப்பாரி வைக்கிறேன்ற பேர்ல வவங்கிறா. என்னடி என்ன ஆச்சு? ஏதாவது கேளாண்டி? சொல்லி தொழிய மாட்டேங்கிறாளே. ஓட ஒப்பாரிதான் வச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா வாய் திறக்க மாட்டேங்கிறா. ஏமா தங்கம், என்னம்மா பிரச்சனை சொல்லுமா? நீயும் உன் புருஷனை சந்தோஷமா தானே இங்க வந்திய? என்ன ஆச்சு சொல்லுமா? இப்படி தெருவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அழுதா பக்கத்துல அக்கம் பக்கம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏமா என்னம்மா, நம்ம வீட்டுக்காது வா. என்னடி பேசுற? வாயை திறந்து பேசு. இது சரிப்பட்டு வராது. நீ போய் ராசதிக்கா கூப்பிட்டுட்டு வா. வசந்தியா வாழ வசதியா வசதியா யாரு கூட வர வசதியா வசதியா யாரு கூட அடியே என் நிலவைய பாத்தீங்களா கேட்டீங்களா? உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சிரமத்துல உட்காந்துருக்கட்டு. யாரையும் கூப்பிடவும் வேணாங்கிற, என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிற, எங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நிக்கிற. என்னதான் உனக்கு மரக்கரை எதுவும் கரண்டு போயிடுச்சா? சரி இப்ப சொல்லல, நான் கையெழுத்து வச்சு அர்த்தம் சொல்லிவிட்டேன். ஒழுங்கா சொல்லு, என்ன ஆச்சுன்னு? சிடுவிடு வாத்த வீட்டுல நீ 2 நாளைக்கு நிம்மதியா போய் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா புரிச்ச வீட்டுல இருந்து ஆத்த வீட்டுக்கு போய் அங்க அசிக்கப்பட்டது உண்டா? சிடுவிடு சொல்லு. சிடுவிடு அசிக்கப்பட்டது உண்டா? அப்படி அசிக்கப்பட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லு. என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. ஐயா, அந்த கொடுமையை நான் என் வாயில எப்படி சொல்லுவேன்? என்னைய பெத்தவளே, 10 மாசம் சமந்து பெத்தவளே என்னைய பிரிச்சு பாக்குறா, பங்கு கேக்குறாடு எல்லா கிட்டையா சொல்லுற. ஐயோ, தலையும் புரியல வாழும் புரியல. என்ன இவ புலம்பிக்கிட்டு நிக்கிறா? நீ சொல்றதே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல தங்கம். நான் வேணா உன் புருஷனை வர சொல்லட்டுமா? வேணா வேணா வேணா, அந்த ஆளால தான் இப்படி பிரச்சனையும். அவனை கூப்பிடாத, அவனை கூப்பிடாத. உன் புருஷனால பிரச்சனையா? 2 பேருக்கும் எதுவும் சண்டையா? என்ன மாமியா வீட்டுக்கு வந்த இடத்துல உன் புருஷன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு? மாமியா வீட்டுக்கு என்னைய கூப்பிட்டுக்கிட்டு வந்ததுதான் தப்பு. ஊர் உலகத்துல எல்லா மருமையும் எப்படி இருக்காங்க? உன் புருஷன் மட்டும் ஏன்டி இப்படி கேடு கட்டு போய் கிடக்கான்? அவனும் மாமியா விடையே கதின்னு உழைச்சு கொட்டிக்கிட்டு எல்லாம் மாமியா வீட்டுக்கே செய்யறானுவ. உன் புருஷனை பாரு, உன்னையும் வச்சுக்க துப்புள்ள, மாமியா வீட்டுக்கும் செய்ய துப்புள்ள. சே சின்ன பொண்ணே, இன்னொரு முறை ராசாவை பத்தி இதுவும் பேசுன கொன்றுவேன். அடியே
அவரை கூப்பிட்டுட்டுமான்னு கேட்கறதுக்கு வேணாங்கிற. அவரை நாங்க எதுவும் சொன்னாலும் கோவிக்கிற. என்ன உங்களுக்குலாம் தெரியாது அது வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் என் வாயில சொல்லி அப்புறம் என் நாட்டினகாரி ஒரு முழுக்க போய் வீட்டு மானத்தை வாங்குறான்னு என் மைனி என்னை விளக்கமாந்து கொண்டு அடிச்சு துரத்தவா. ஒன்றும் இல்லை நீங்க போங்க. நான் இந்த மரத்துல நாண்டுகிட்டு தொங்குறேன். போங்க நான் தான் யாரும் இல்லை தானியா தைட்டினே. எனக்குண்டு யாரு இருக்கா? எனக்கு ஆத்தா இருக்காங்களா அண்ணன் தம்பி இருக்காங்களா? யாரும் இல்லையே. இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன பிரச்சனை சொல்றியா இல்ல நானே தூக்க மாட்டி தொங்க விட்டுமா? எம்பிட்டு ஆத்திர வருவரா? அடே என் வீட்ல இந்த தாம்பு கயிறு இருக்க போய் எடுத்துரு. அடி நிலைமை நினைச்சு அழுதண்டியே சொல்றேன். என்னாண்டு உங்ககிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்ல போற? எப்படி உட்காருங்க என் வீட்டுல எடுத்து சொல்றேன். நீ சொல்ற கதையை உட்காந்து வர கேக்குறாங்களா? என்னன்னு சொல்லு. என்னன்னா இந்த சின்னவனை இப்படி என்ன சின்ன வா பரிச வாழோட்டுக்கு செய்ய துப்புல உடைய பாத்துக்கு துப்புலடி சொடிய என் பரிச படி வரி பொல்லடி என்னை நல்லா பாத்துக்கிட்டாருடிய. சின்னவிடு என் ஆத்தா என் அண்ணன் வாங்கின கடனுக்கு என் வீட்டு பத்திரத்தை என் பரிச கிட்ட கொடுத்து அடப்பட வைக்க சொல்லி வாங்கிடுச்சுடியே. வாங்கி இந்த 5-6 மாசத்துக்கு மேல ஆகுது. என் வீட்டுக்காரன் வச்ச இடத்துல எப்ப பத்திரத்தை மீப்ப காய்ச்சி குடுன்னு கேட்டதால என் பரிசு அவன் தலையா இங்கேயே கிட்னி அடமான வச்சானா என்ன பண்ணான்னு தெரியல. பத்திரத்தை மீட்டுக்கிட்டு வந்து என் அண்ணன் கையில கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதுக்கு என் அண்ணன் நான் என்ன கையால் அவதவனா அப்படியா இப்படியா உன் மருமை எதுக்கு இந்த குடும்பத்துக்கு செய்யறாருன்னு என் புருஷனை அசிங்கப்படுத்தி என் ஆத்தா கறி வந்து என்கிட்ட என் மையன் என்ன துப்பு கட்டவனாடி உன் புருஷனை மாதிரி குடிக்கார வயலாடி எங்களுக்கு வச்ச பத்திரத்தை வீக்க தெரியாதா? நீங்க வீட்டை வந்து கொடுத்துதா நாங்க வாழிட பாடையா அவமானப்படுத்திடுச்சு. ஐயா என்ன பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கு. சரி ஏதோ கஷ்டம்னு சொல்லிட்டு தானே மீட்டிட்டு வந்து கொடுத்தாரு உன் புருஷன். அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசணும்? ஏதோ பேச்சு ஆகலை என் புருஷன். உங்களால முடியாதது நான் முடிச்சு கொடுத்துட்டேன் மச்சான். உங்க குடும்பத்துக்காக நான் செஞ்சிருக்கேன்னு ஏதோ கொஞ்சம் பெருமையா சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அது எனக்கு பெரிய தப்பா போயிடுச்சு. என் புருஷன் பெருமைப்பட்டுக்க கூடாது. எனக்கு சொன்னது செஞ்சது சொல்லக்கூடாது. சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. என் புருஷன் பெருமைப்பட்டுக்க கூடாது. அப்ப காலம் முழுக்க என் புருஷன் உங்ககிட்ட கேவலப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? சொல்லுங்கடி. இந்த அநியாயத்துக்கு நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லணும். என் ஆத்த கறியை கொண்டு வந்து விட்டு என்னன்னு தெருல நிக்க வச்சு தெருவு கறிவை நீங்களா அது நல்லா நாக்க படுக்கிற மாதிரி கேளுங்கடி. ஏய் உன் வீட்டுல நடக்கிற சண்டையை நான் எப்படி கேட்க முடியும்? சரி ஏதோ தெரியாம சொல்லிவிட்டாக்க தெரியாம நடந்து போச்சு. அதுக்காக அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு ஓப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வா. ஆமா தங்கம், குடும்ப பிரச்சனை வீட்டோட முடிச்சுக்கணும். அந்த மாதிரி 4 பேருக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிக்கிட்டு நிக்க கூடாது. வா நீ நான் அந்த வீட்டை அடி எடுத்து வைப்படா? வைக்க மாட்டேன், வைக்கவே மாட்டேன். என் புருஷனை அசிங்கப்படுத்தின பிறகு அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு என் அண்ணன் மேலேயே தம்பி மேலேயே கோவம்ல. என்னை பெத்தா பாரு ஒருத்தி மாதிரி கொழுந்து அவ மேலதான் எனக்கு அம்புட்டு ஆத்திரமும். இனிமே அவதான் எனக்கு எதிரிக்க. பெத்தவளைய பிள்ளைக்கு துரோகம் பண்ண நினைக்கிறாளே அவையெல்லாம் நல்லா இருப்பாளா? அவையெல்லாம் நாசமா போயிடுவா. சாவரையில அவளுக்கு பச்சை தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாததான் ஐயா அம்பா பிள்ளை இருந்தா அவளை பாத்திரப்பழையன்னு அவ சாரமா பட்டு சாவா. ஐயா என்ன கோழி மிதிச்சு கொஞ்சம் மடமாயிடுமா? ஏதோ உங்க அம்மா கோவத்துல பேசிருப்பாவ. அதனால நீதான் அவைகளுக்கு இருந்து பார்க்கணும் செய்யணும். நீதான் அவைகளுக்கு எல்லாம். ஆமாடி தாங்க, வீட்டுக்கு ஒத்த பிள்ளை, அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி, தம்பிக்கு ஒரு அக்கா, உன் மேல எல்லாரும் எம்பிட்டு பிரியமா இருக்காங்க. உனக்கு ஒண்ணுன்னா எப்படி செய்யறாவ? வீட்டுக்கு வந்த மருமகளும் அந்த மாதிரி. நீ என்னன்னா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? பிறந்த பொண்ணு பிறந்த வீட்டுல உட்காந்து அழுதா குடும்பத்துக்கு ஆகாதுமா. எழுந்து வாமா. நீ நல்லா இருந்ததா அவிய நல்லா இருப்பாங்க. நீ இந்த மாதிரி மன உடைஞ்சு போய் அழுதுனா அவியலுக்கு என்ன நல்லதா நடக்கும் சொல்லு. சரி வீடு, நீ தான் ஏதோ அம்மா தப்பா பேசிட்டாங்க அண்ணன் தப்பா நடந்துக்கிட்டாருன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். நீ ஏன் கோவப்பட்ட? அவையெல்லாம் என்ன ஆவாக சொல்லுமா? உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. அடுத்த வீட்டுக்காரி நீங்க சொல்றிய அவைய அப்படி நினைக்கலையே. என் புருஷனை கேவலப்படுத்தணும்னு தானே கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறா என் ஆத்தா. அப்படி என்ன என் புருஷன் தப்பா பண்ணிட்டாரு? அப்படி என்ன என் புருஷன் பண்ணி போட்டாரு? இப்ப அந்த மனுஷன் என்னையும் நல்லதானே பாத்துக்கிறாரு. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா மீண்டும் என்னை தூக்கிப்பட்டு இழுத்து மிரிக்கவா அந்த எல்லாரும் இப்படி பண்றாங்க. ஆமா எதுவும் கேட்காதியா வாங்க மாமா. அவன் ஏதாவது பண்ணிட்டு போன போற கோவத்துல எதுவும் பேசிக்கிட்டு இருக்கா. வாங்க ஆக்கா வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தங்க இங்க? சந்தி எனக்கு யாருக்கிட்டையும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லு. ஏன் பேச மாட்டேன்? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு உங்க அம்மாவும் உங்க பொண்டாட்டியும் சொல்லலையா? என்ன பேசிதெல்லாம் இதான் உனக்கு சொல்லி கொடுத்ததா? இல்ல சொல்லி கொடுத்தியே. எல்லாம் சொல்லி கொடுத்துதான் இப்ப என்னைய ஒண்ணும் இல்லாத அனாதி ஆக்கிக்கிட்டு உட்கார வச்சிருக்கிய. அப்புறம் என்ன? இந்தா என்ன நீ செய்யறதெல்லாம் எதுவும் சரி கிடையாது. என்னமா அம்மாவை அப்படி இப்படின்னு பேசுனியா? அம்மா கிட்ட நான் தான் சண்டை போட்டேன். உன் புருஷன் ஊரார முன்னாடி பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து அவங்க ஆத்தா அடவு வச்ச பத்திரத்தை மீட்டு கொடுத்துட்டேன். நாங்கிறதால இதெல்லாம் உங்களுக்கு செய்யறேன். வேற யாராவது இருந்தா நீங்க கஷ்டப்பட்டதை வேடிக்கை பார்த்திருப்பாங்கன்னு சொல்லுவாரு. நான் அதை கேட்டுக்கிட்டு கம்முன்னு வரணுமா? ஆமா, ஏன் புருஷன் நீங்க கஷ்டப்பட்டதை வேடிக்கை பார்க்காம உங்களுக்காக செஞ்சாரு தானே. அவர் சொன்னதுல என்னப்பா? சொன்னதுல என்ன தப்புங்கற? ஐயோ எப்பவும் நீங்க தான் ஒசத்த ராசா மாதிரி இருக்கணும். என் புருஷன் உங்க காலுக்கு கீழே செருப்பா தேயணுமா? ஏதோ அந்த ஆளுக்கு உள்ள நல்ல மனசுக்காவதே. சரி பாவா நம்ம மச்சான் ஒண்டியா கடந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. பத்திரத்தை மூட்டு கொடுத்துருக்காரு. வேற யாராவது இருந்திருந்தா வாங்கி வித்து தின்றுப்பாங்க.
சரிதா, உன் புருஷன் மூட்டது எங்களுக்கு வேண்டாம். இந்த அம்மா கிட்ட நீ தானே சொன்னியா? அப்புறம் என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கியே? வீட்டுக்கு வான வேற என் வீராப்பா கேட்க கூப்பிடுறியே? இந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க, நான் இப்படியே என் வேலையை பார்த்துக்கிட்டு போறேன். இடப்பத்திரத்தை கொடுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? தங்கம், கோவம் குடிய கெடுக்கும் தங்கம், கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசுமா. ஏய், பொறுமையா உட்காந்து பேசுறதுல என்ன இருக்கு? சரிதா, இந்த தெருவுக்கு முன்னாடி நின்று சண்டை போட வேண்டாம். 4 பேர் நம்மள கேவலமா நினைப்பாங்க. இந்த உனக்கு அந்த பத்திரம் தானே வேணும், கொடுத்துட்றேன். எங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ காசை கொடுத்துட்டு பத்திரத்தை திரும்ப வாங்கிக்கிறேன். நீ இப்ப பேசாம வீட்டுக்கு வா. அம்மா பாவம் உன்னை நினைச்சுக்கிட்டு எங்க போச்சுன்னு தெரியல. உன் அம்மா எங்க போயிருந்தா எனக்கு என்ன? என்னென்ன பேசணுமோ பேசுங்க. யார் யாரு எப்படி எப்படின்ட்டு நேரம் வரும்பொழுதுதான் தெரியுது. சரிதா, வா வீட்டுக்கு வா. ஆ, வார கோவப்பட்டு சண்டை போட்டு வந்து விட்டாலே அப்படியே போயிடுவானே. உன் பொண்டாட்டியும் உன் தம்பி பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறாங்க. அந்த வீட்ல உங்க எல்லார விட எனக்கு தான் முழு உரிமையே இருக்கு. யார்தா இல்லன்னு சொன்னா? ஏத்தா, பிறந்த புள்ள உனக்கு இல்லாத உரிமையா? வாத்தா, வீட்டுக்கு போலாம் வா. ஏக்கா நாங்க அனுப்பி வைக்கிறேன், நீ போக்கா. நாங்களே கூட்டியாந்து விடுறோம் போ. ஏங்க நீங்க வேற ஏங்க தெருவில் நின்னுக்கிட்டு கிளம்புங்க. வாங்க மாமா போலாம், அவ வருவா வாங்க. நான் என்ன ஓசிச்சு ஒரு திங்கிறவ தானே? சோத்துக்கு செத்தவ சோத்துக்கு அங்க வந்துதானே ஆகணும். போங்க போங்க. நீ தாங்க, குடும்பம்னு 1000 சண்டை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக உன் புருஷன் மீட்டு கொடுத்த பத்திரத்தை திரும்ப கேட்பியா? அடி, உன் புருஷன் செஞ்சு என்னடி புண்ணியம்? சொல்லு. மாமியா வீட்டுக்குன்னு இப்படி தூரம் அவைய கஷ்டப்படுறாங்கன்னு உன் புருஷன் செஞ்சோம் எல்லாத்தையும் இப்ப கெடுத்து குட்டிச்சோரெல்லாம் ஆக்கிக்கிட்ட. இதுல என்னடி உன் புருஷன் பெருமைப்பட்டுக்க வேண்டியது இருக்கு? இது நீ கேவலமா தான் நினைக்கணும். எல்லாம் எங்களுக்கு தெரியும், போங்க. இந்தா வசந்தி, ஆல்மடியே இவன் நாண்டுகிட்டு தொங்கிடுவோன்னு சொல்லையிலேயே எங்கேயாவது செத்து தொல்லாடின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிருக்கணும். இம்புட்டு நேரம் நின்று இவளுக்கு பரிசாங்கம் பண்ணல, அதுக்கு நமக்கு நல்லா வேணும். வா போலாம். ஏக்கா இவளுக்கெல்லாம் எப்படிக்கா இப்படியெல்லாம் புத்தி வேலை பார்க்குது? உமா மாதிரி இருந்துகிட்டு என்னம்மா பேசுறா, என்னம்மா செய்யறா பத்தியா? என் புருஷனை கேவலப்படுத்தினதுக்கு எல்லாரும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதுவரை நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பெத்தலை பக்கம் டப்பாவை எங்க வச்சா மட்டும் தெரியல. நமக்கு தேடுற நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. பொழுதுக்கு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் நான் மறக்கதான் ஒருத்தி வெத்தலை பக்கம் இருந்தா கூடன்னு சொல்லியே உயிரெடுப்பா. திண்ணையில எங்கேயும் விழுந்துடுச்சா? இவன் இங்க படுத்து வரங்க. எவன் எங்க போனா நமக்கு என்ன? எவளையும் கேட்கக்கூடாது, எவகிட்டையும் பேசக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கேட்க போனாலும் பேச போனாலும் தான் என்னவோ நம்ம இந்த வீட்டுக்கு அதிகாரம் பண்ற மாதிரி சொல்றது அழுவ. டாடி தங்கா உள்ள வாடி. சும்மா அங்கேயே நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு வா. என்ன இவன் இப்படி கிடக்கா? குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. எவ்வளோ ஜூனியங்கனையும் வச்சு விட்டாளா என்னன்னு தெரியல. 1 மாசமாவே இந்த வீட்டுக்கு என்னவோ பிடிச்சி ஆட்டி வைக்க மாதிரி ஆட்டுது. அக்கா கிட்ட சொல்லிதான் எங்கேயும் குறிக்கிட்டு பார்க்க சொல்லணும். இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கவே எனக்கு மழை வர அடையுது. போதும் தா, வா உள்ள வா. அவன் அண்ணன் மைனியும் சின்ன பொண்ணு வீட்டுலதான் அம்மாவை கூப்பிட போயிருக்காங்க. வெத்தலை பக்கடப்பா போன இடம் தெரியல. நீ இங்கதான் இருக்கியா? உன்னே தேடிதான் உன் மைனும் வருமாவில் என் வீட்டுக்கு போனாங்க. யாரோ எங்கேயோ போறாங்க, எனக்கு என்னம்மா. இந்தா கீழே விழுற மாதிரி தூங்குற பாரு. இவ்வளோ அந்த பக்கம் திருப்பி போடு. கிளவுத எவ்வளவு எங்கேயாவது போகட்டும். இல்லைப்பண்ணே நான் இங்கனையே இருக்கேன். இல்லை ஏதோ ஆகாத குரல் கேட்குது. இப்போ நான் வந்த சண்டை தான் நடக்கும். வேண்டாம், நான் இங்கேயே உட்காந்து கிடக்கேன். எத்தமாவிலே என்னைய ஆகாதவன்னு சொல்றா பாரு. இந்த கொடுமையை நான் என்னத்தை எங்கன்னு போய் சொல்ல? என்ன பண்ண? இந்த வீட்டில் என்ன பிரச்சனை ஓடுது? இவன் என்ன இவ இப்படி முரட்டு தூக்கம் தூங்குறா? டயனா ஏய், திரும்பட்டில் மழை பெஞ்ச கணக்கா இல்லை தூங்குறா? அது ஓரத்துல போய் கத்து. டயனா எந்திரிமா, கீழே விழுந்துடாத. என்ன ஏன் சின்ன பொண்ணு மூச்சு வச்சு இல்லாம கிடக்காட்டி? இது மூச்சு பச்சு இல்லாத கிடக்காளா? ஐயோ இவளுக்கு என்னாச்சு? டயனா எந்திரடி. அடியாய் நாலுமணி நீ தான் இவளை முதல்ல தொட்டு தூக்குனா. இவ சாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன நீ சாவுங்கற? என்னடி? ஏய் மூச்சு பச்சு இல்லாம கிடக்கானா அப்ப செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். ஐயோ போலீஸ் வந்தாங்கன்னா உன்னையே தான் பிடிப்பாங்க, எனக்கு தெரியாது. ஏக்கா ஏ தங்கா. ஏய் நான் என்னடி பண்ண? வாங்குற தானடி நான் வந்த கோத்து விட்டு வேடிக்கை வைக்கிறேன். பாவி பாவி. ஐயோ என்ன பண்ணி தொலைச்சாலும் தெரியலையே. இந்த கிழவி ஒருவேளை இப்படி நேரம் கிழவி தானே உள்ள இருந்துச்சு. ஒருவேளை கிழவி எதுவும் பண்ணிருக்குமா? ஐயோ கிழவி கொலை பண்ணிடுச்சோ? தெரியலையே. என்ன கிழவி மேலதான் எனக்கு சந்தேகம். கிழவிதான் என்ன பண்ணிடுச்சு? ஏய் பேசாம எட்ட வந்துரு. அக்காவை கூப்பிடு. ஐயோ என்னடி இது மர்மமான குடும்பமா இருக்கு. கிழவி அசால்ட்டா மர்டர் பண்ணிட்டு எத்தனை பாக்க டப்பாவை காணும்ட்டு போயிருக்க. ஏய் கிழவி வந்து நம்மள மாட்டி விடுச்சுன்னா என்னடி பண்ணுவேன்? கிழவி புறவா சொல்லி அதில் வந்துச்சு, நம்ம தானே உள்ள இருந்தோம். என்னடி அப்படி பேசுற எப்படி பேசுற? எனக்கு பயமா இருக்குடி. ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. ஐயோ டயனா செத்துட்டா, டயனா செத்துட்டா, எல்லாரும் வாங்க.